அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இந்துக்களுடைய ஓட்டை எனக்கு வேணாம், 6 தொகுதியில் நான் தோத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு திருமாவளவன் பார்த்தீங்கன்னா கம்பீரமான ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. இதற்கு அறிவுரையாக சீமான் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அது என்னென்ன வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். திருமாவளவன் பார்த்தீங்கன்னா 6 தொகுதியை எந்த அளவுக்கு திமுக கட்சியிடம் கெஞ்சி கேட்டு வாங்கியிருக்காரு அப்படின்ற விஷயம் பற்றி சீமான் அவர்கள் பல இடங்களில் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மேலும் திருமாவளவனுக்கு ஒரு அறிவுரையாக 6 தொகுதி வேணாம் அப்படின்னு கம்பீரமாக பேட்டி கொடுத்தா பத்தாது அப்படின்னும், 6 தொகுதிக்காக நீங்க எவ்வளவு கெஞ்சிருக்கீங்க அப்படின்ற விஷயமே இல்லாம இருந்துட்டா இன்னும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு, இதனால திமுக கட்சியோட வச்சிருக்க கூட்டணியை எப்படியாவது தவிர்த்து அதுல இருந்து வெளியே வாங்க அப்படின்னு சீமான் பாத்தீங்கன்னா திருமாவளவனுக்கு அறிவுரையாக இந்த ஒரு வீடியோல சொல்லியிருக்காரு. இந்துக்களுடைய ஓட்டே வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கு பதிலா திமுக கட்சியோட கூட்டணியே வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தா இன்னும் நிறைய மக்கள் அவர் பின்னாடி நின்றுப்பாங்க அப்படின்னும், இன்னும் சொல்ல போனா நானே அவருக்கு ஆதரவு கொடுத்திருப்பேன் அப்படின்னு சீமான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல சொல்லியிருக்கிறது ஒரு பெரிய பரபரப்பை உண்டு பண்ணிருக்கு. ஏன்னா கூட்டணியே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சீமான் திமுக கட்சியோட கூட்டணி வைக்காம இருந்ததா திருமாவளவனுக்கு நானே ஆதரவு கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அப்போ வருங்காலத்துல திமுக கட்சியிடமிருந்து விலகிட்டாரு அப்படின்னா நீங்க கூட்டணி ஆயிடுவீங்களா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியை சீமானிடம் எழுப்பியிருக்கு. அந்த இடத்துல இருந்த நெறியாளர்கள் பாத்தீங்கன்னா திருமாவளவனுக்கு நீங்க கொடுக்குற அறிவுரை எல்லாமே திருமாவளவன் கேட்டு நடப்பாரா, நீங்க அறிவுரை தர்றது பிரயோஜனமாக இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம சொல்றதை கேட்டு நடந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக நல்லதான் நடக்கும் அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே திருமாவளவன் பாத்தீங்கன்னா மறைமுகமாக சீமானை குறித்து பல அவதூறான வார்த்தைகளை பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தனித்து நின்று என்ன புடுங்க போற அப்படின்னு திருமாவளவன் பேசியிருக்கக்கூடிய வீடியோ அப்படின்றது இன்னமும் பாத்தீங்கன்னா இணையத்துல ரொம்பவே ஃபேமஸான ஒரு வீடியோவை பார்க்கப்படுது. ஏன்னா ரொம்பவே மரியாதையாகவும் நேர்மையாகவும் பேசக்கூடிய திருமாவளவன் இந்த அளவுக்கு அவதூறாக பேசுவார் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இப்படி திருமாவளவன் பேசியிருந்த அந்த ஒரு தருணம் தான் பாத்தீங்கன்னா நிறைய பறையர் சமூகத்தினர் திருமாவளவன் மேல வச்சிருந்த மரியாதையே போயிடுச்சு அப்படின்னு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. திமுக கட்சியோடய சேர்ந்து திமுக கட்சிக்காரராகவே மாறிட்டாரு திருமாவளவன் அப்படின்னும், இனிமே நாங்க இவரை நம்பிட்டு இருக்க மாட்டோம் அப்படின்னு கட்சியில இருந்து கூட நிறைய நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா விலகிட்டே இருந்துட்டு இருக்காங்க. இப்படி திருமாவளவன் கட்சியிலிருந்து விலகக்கூடிய அனைவருமே நாம் தமிழர் கட்சியில் சேர்றாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.